Suryan FM 93.5 Number 1 FM Suryan FM உங்களோடு என்றும் இருக்கும் நண்பன் Suryan FM 93.5 Anytime anywhere Tushia கேளுங்க சங்கீதம் சந்தோஷம் கேட்டுக்கிட்டே இருங்க Suryan FM FM 93.5 இரவின் மடியில் பிரபலங்களின் படிக்கட்டுகள் நடக்கும் என்பார் நடக்காது, நடக்காது என்பார் நடந்துவிடும். இது பாடல். ஆபரேஷன் பண்ண பேஷண்ட் அவங்கள நடக்க வச்சே தீர வேண்டும். அசையாத மனிதர்களையும் இயங்க வைப்பதுதான் இவங்களோட வேலை. அவங்கதான் பிசியோதெரபிஸ்ட். கோயம்புத்தூர் பிசியோதெரபி டாக்டர்ஸ் அசோசியேஷன் பிரசிடென்ட் டாக்டர் ராஜா செல்வகுமார் இன்னைக்கு நிகழ்ச்சியில பகிர்ந்துக்க போறாரு. பிசியோதெரபிஸ்ட் பாமரனுக்கு புரிந்த வகையில சொல்லுங்க. பிசியோதெரபி அல்லது எண்முறை மருத்துவம் நோயாளிகளின் வலி மற்றும் வாதம் போன்ற பிரச்சனைகளுக்கு ஃபர்ஸ்ட் என்னங்கறத கண்டுபிடிச்சு எக்ஸாமினேஷன் பண்ணி அவங்களுக்கு பிசியோதெரபி மெத்தட்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது தான் பிசியோதெரபி. பிசியோதெரபி என்பது பாத்தீங்கன்னா ஒரு முழுமையான மருத்துவம். இதுல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாமினேஷன், இன்வெஸ்டிகேஷன், ட்ரீட்மெண்ட் 3 பார்ட்டுமே இருக்கு. சோ நோயாளி ஒரு பிரச்சனைன்னு வராங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கிறது அப்படிங்கறத கண்டுபிடிச்சு அதுக்கு தேவைப்பட்ட இன்வெஸ்டிகேஷன், என்ன ப்ராப்ளம் அவங்கள்ட்ட உடம்புல இருக்குங்கிறத இன்வெஸ்டிகேட் பண்ணி அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கறோம். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பிசியோதெரபி. மருத்துவமனைகள்ல பிசியோதெரபி டிபார்ட்மெண்ட் ஒரு இன்றியமையாதது. பிசியோதெரபி அப்படிங்கறது பாத்தீங்கன்னா எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே இப்ப டெவலப் ஆயிருச்சு. முதல்ல வந்து பாத்தீங்கன்னா பெயினுக்கு மட்டும் தான் பிசியோதெரபிக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருந்தது. இப்ப பாத்தீங்கன்னா பீடியாட்ரிக்ல இருந்து ஜீரியாட்ரிக் வரைக்கும், பிறந்த குழந்தையில இருந்து முதிர்ந்த வயது உள்ளவங்க வரைக்குமே பாத்தீங்கன்னா எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் பிசியோதெரபி இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா ஆர்த்தோ, நியூரோ, கார்டியோபல்மனரி, ஸ்போர்ட்ஸ் மெடிசின், பீடியாட்ரிக், ஜீரியாட்ரிக், அந்த மாதிரி எல்லா கைனகாலஜி எல்லா டிபார்ட்மெண்ட்லயுமே பிசியோதெரபி இருக்கு. பிசியோதெரபிக்கு முக்கியத்துவம் கொடுத்தது மேலை நாடுகள்ல பாத்தீங்கன்னா 1940ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா பிசியோதெரபி வந்து டெவலப் ஆயிருக்கு. இந்தியால வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து லாஸ்ட் ஒரு 20 இயர்ஸா தான் வந்து டெவலப் ஆயிருக்கு. நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ரீசெண்டா இப்போ ஒரு 5 to 6 இயர்ஸ்ல தான் ஒரு பாமர மக்களுக்கும் பிசியோதெரபின்னு ஒரு வைத்தியம் இருக்குது அப்படிங்கறது வந்து இப்போ ரீசெண்டா ஒரு 5 to 10 இயர்ஸா தான் எல்லாத்துக்குமே தெரிய வந்திருக்கு. பிசியோதெரபி தொடங்கின காலத்துல ஒரு 2 வருஷம் 3 வருஷம் கோர்ஸ் அந்த மாதிரி இருந்தது, ஒரு டிப்ளமோ கோர்ஸா இருந்தது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிசியோதெரபி பார்க்கணும் அப்படின்னா ஒரு ஆர்த்தோ டாக்டரோ ஒரு நியூரோ டாக்டரோ ஒரு ரெஃபரன்ஸ் கொடுத்து அவங்கள போய் பாருங்க அந்த மாதிரி சொல்லுவாங்க. பிசியோதெரபிஸ்ட் வந்து ஒரு டெக்னீஷியனா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ பாத்தீங்க அப்படின்னா பிசியோதெரபிங்கிறது ஒரு 5 இயர்ஸ் கோர்ஸ், ஒரு முழுமையான மருத்துவ படிப்பு தான் அது. சோ வந்து இதுக்கு வந்து இன்னொரு மருத்துவரை அணுகிட்டு தான் பிசியோதெரபிஸ்ட வந்து பார்க்கணும் அப்படிங்கறது அவசியம் கிடையாது. மெடிக்கல் எமர்ஜென்சிஸ் தவிர, ஆக்சிடென்ட் அந்த மாதிரி மெடிக்கல் எமர்ஜென்சிஸ் தவிர மத்த வலி இல்ல வாதம் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு பாத்தீங்கன்னா பிசியோதெரபி டாக்டர்ஸ் நீங்க டைரக்டாவே வந்து பார்க்கலாம். இன்னைக்கு இவர் கேட்ட பாடல்களும் இனிமையான பகிர்தலும் நிகழ்ச்சியை அலங்கரிக்க போகுது. சூரியன் எஃப்எம் 93.5 இது சென்னை சில்ஸின் பிரபலங்களின் படிக்கட்டுகள். கோயம்புத்தூர் பிசியோதெரபி டாக்டர்ஸ் அசோசியேஷன் பிரசிடென்ட் டாக்டர் ராஜா செல்வகுமார் கூட பேசிட்டு இருக்கேன். ராஜ்குமார். சூரியன் FM 93.5 அடுத்தடுத்து 3 பாட்டு.